பொதுவாக நம்ம எல்லாருமே நம்ம தேவைகளை அமைச்சிக்கும் போது, அதாவது கோல் செட் பண்ணும்போது, இன்றைக்கி நம்ம லைஃப் எப்படி போயிட்டு இருக்குது, இன்றைக்கி நம்மளால் எது முடியும் முடியாது, நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்ம என்ன வேலையில் இருக்கோம், என்ன சம்பாதிக்கிறோம், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம ஃப்யூச்சர் இந்த மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். நிறைய பேர் அதில் ப்ராப்பர் பிளானிங் பண்ணியிருந்தா கூட ரொம்ப சீக்கிரமாக சக்ஸஸ் அடையிறதில்ல, இல்லை அதை அடைஞ்சாலுமே பெருசாக சந்தோஷம் இருக்கிறது இல்லை. இன்னும் நிறைய பேர் ஈர்ப்பு விதியை ஃபாலோ பண்ணால் கூட என்னோடய எண்ணங்கள் நிறைவேற மாட்டேங்குது, நான் செட் பண்ணுற எந்த கோல்ஸுமே நடக்கலை, நல்லா ப்ராசஸும் கரெக்டாக தான் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ இது ஏன் நடக்குது நமக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்கிறதே இல்லை. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போது உங்களுக்கு வந்து ஒரு 40,000 ரூபாய் சேலரி வாங்குறீங்க மந்த்லி அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு யோசிக்கிறீங்க. அந்த வீடு வந்து அரௌண்ட் ஒரு 60-70 lakhs இருந்தால் தான் ஒரு வேளை நான் இஎம்ஐ பே பண்ணால் கூட நான் மேனேஜ் பண்ணிக்க முடியும், இல்லை நமக்கு இருக்கிற இன்கம் லெவலுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர் பிளான் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு உண்மையிலேயே ஆசை என்ன, இன்னும் கொஞ்சம் பெட்டரான வீடு கட்டணும் அப்படின்னு. ஆனால் உங்கள் ஆசைகளை வந்து இன்றைக்கி இருக்கிற நிலையை பேஸ் பண்ணி சுருக்கிக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு 40,000 ரூபாய் சம்பளத்துக்குள்ளே நம்ம எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளே நம்ம நின்றுக்கிறோம். லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே போகுது. எவ்வளோ செலவு பண்ணாலும் அந்த 40,000க்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கம்ஃபர்ட் ஸ்டேஜ்குள்ளேயே போகுது. நிறைய பேர் இங்கே இஎம்ஐ பார்த்தெல்லாம் கவலைப்பட்டிருப்பீங்க. இதே வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே 40,000 சேலரி. ஸோ ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 crore மேலே பட்ஜெட் உள்ள ஒரு வீடு பார்க்குறீங்க. அதுதான் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் வந்து ஆக்சுவலி அஃபோர்டபுள் கிடையாது, ஏன்னா உங்களோட இன்கம் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஆசை ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனால் இன்றைக்கி இருக்கிற எந்த வேலையும் வந்து அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இல்லை. இங்கே என்ன நடக்கும்னா, கான்ஷியஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆசைகள் ரொம்ப பெருசாக இருக்கும்போது, நம்ம இருக்கிற நிலையை மீறி இருக்கும்போது, சிம்பிளாக சொல்லணுன்னா சில பேர் அதை பேராசைன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன நமக்கு இங்கே சொல்லிக் கொடுக்குன்னா, நீ பண்ணிட்டுருக்கிற வேலை உனக்கு 40,000 தான் கொடுக்குது, நீ உன்னோட எதிர்பார்ப்புகள் வந்து இதுக்கு மேட்சே ஆகலை. அப்போது இதுதான் உனக்கு லைஃப்பில் வேணும் அப்படின்னா, இங்கே ஒரு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பாரு. இந்த 40,000 சேலரி வச்சு கண்டிப்பாக 1.5 crore வீடு நீங்கள் வாங்க முடியாது. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பாரு, இந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்குது, இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை உன் ஃபேமிலியில் இந்த மாதிரி அசட் இருக்குது, அதை வச்சு நீ பிஸ்னஸ் பண்ண முடியும்னு உங்களுடைய கான்ஷியஸ் தாட் ப்ராசஸை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்குது. அப்போது எண்ணங்கள் பெருசாக இருக்கும்போது, தேவைகள் பெருசாக இருக்கும்போது அதுக்கு உண்டான வழியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதே வந்து நம்ம இருக்கிற நிலையை பார்த்துக்கிட்டு இதுக்குள்ளே நம்ம லைஃப் அமைச்சுக்கணும்னு நினைக்கும்போது எண்ணங்கள் எப்பவும் குறுகலாக தான் இருக்கும், நம்ம யோசனையும் அவ்வளோதான் இருக்கும், லைஃப்பும் இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் போகும். இதில் நான் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம், நிறைய ஈர்ப்பு விதியை பற்றி தெரியும், எல்லா விஷயங்களும் தெரியும், ஆனால் லைஃப் ரொம்ப ஆவரேஜாக போகுதே அப்படின்னு யோசித்தப்போ நான் கற்றுக்கிட்டு உணர்ந்த ஒரு விஷயம், திங்க் பிக். நம்மளுடைய இலக்குகள் கனவுகள் எப்பவுமே ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு அளவான வட்டத்துக்குள்ளே மாட்டிட்டோம் அப்படின்னா என்ன முயற்சி பண்ணாலும் நம்மளால் அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா ஒரு வகையில் நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் தான் கோலாக செட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே என்ன முடியுமோ அதை கோலாக செட் பண்ணுறதுக்கு இந்த பயிற்சிகள்லாம் தேவையே இல்லை உண்மையை சொல்லணும்னா. அதுவும் இல்லாமல் ஒரு எக்ஸைட்டிங்கான கோலாக இல்லை, ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கு முடியாத ஒரு கோலாக இல்லை அப்படின்னா எதுக்கு நீங்கள் முயற்சி செய்ய போகிறீங்க? இன்றைக்கி நம்ம இருக்கிற லைஃப்பை பார்த்துக்கிட்டு நிம்மதியாக இருந்தாவே தேவைகள் நிறைவேறணும் அப்படின்னா எதுக்கு நம்ம பெரிய முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு கான்ஷியஸ் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ ஏன் வந்து நிறையா பேர்த்துக்கு இலக்குகள் செட் பண்ணி கூட ஒரு அச்சீவ்மெண்ட் ப்ராசஸ் வரைக்கும் போக மாட்டேங்குது, இல்லை நடக்கிற மாதிரி இருந்து நடக்கலை அப்படின்னா உங்கள் கனவுகள் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால மட்டும்தான். கான்ஷியஸ்க்கு எக்ஸைட்மெண்ட்டே இல்லை. இதெல்லாம் நடந்தால் பெருசாக ஒரு லைஃப் மாறாது, அப்போவும் நீ வேறு ஒரு தேவையை நோக்கி தான் போவ அப்படின்னு கான்ஷியஸ் உங்ககிட்ட சொல்லி உங்களோட இலக்குகளை அங்கேயே நிறுத்திடுது. ஸோ ஒரு கோல் செட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், உண்மையிலேயே உங்களுக்கு தேவையான விஷயத்தான் நீங்கள் கோலாக செட் பண்ணணும், ஆனால் கொஞ்சம் பெருசாக யோசிங்க. உங்கள் லைஃப்பை அடுத்து இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறமும் திரும்ப தேவைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ வாழ்க்கையை கொஞ்சம் பெருசாக யோசிக்கணும், பெருசாக கனவுகள் வச்சுக்கணும் அப்படின்றது தான் எனக்கு புரிஞ்ச விஷயம். இது ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஒரு டீச்சராக இருக்கட்டும், இல்லை பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் பார்க்கும்போதோ, இல்லை நம்ம ஸ்கூல்ஸ்க்கோ காலேஜஸ்க்கோ ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வரவங்க பேசுகிற ஒரு பொதுவான வார்த்தையாக இருக்கும், பெரிய கனவுகள் வேணும்னு. அப்போது அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா எப்படி யோசிக்கிறது, நான் இன்றைக்கி இருக்கிறதே இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னு தோணிருக்கு. ஆனால் இதுதான் நம்மளை சைக்கலாஜிக்கலாக பாதிக்குதுன்னு தெரிஞ்சப்போ இந்த விஷயம் என் வாழ்க்கையை மாற்றுச்சு. ஈர்ப்பு விதியை ஃபாலோ பண்ணுற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்துட்ருக்கீங்கனாலும் சரி, உங்கள் இலக்குகள் பெருசாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பெரிய கனவுகள் இல்லாட்டி ஒரு ஆவரேஜான லைஃப்பை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தா உங்களுக்குள்ளே அந்த உந்துதல் இருக்காது. எப்போவுமே அதை மெதுவாக பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு தோணும். ஸோ ஒரு எக்ஸைட்டிங்கான உங்கள் லைஃப்பில் நீங்கள் இதை அச்சீவ் பண்ணிட்டா லைஃபே மாறிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய இலக்குகளை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திங்க் பிக் அப்படின்ற அந்த வார்த்தை தான் என் லைஃப்பை மாற்றுச்சு. நன்றி.